Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல ஃப்ரீயாவே டாலர்ஸ் எடுக்கலாம். சோ என்ன மாதிரி எடுக்கறன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் ஃப்ரீயாக டாலர்ஸ் எடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி அந்த டாலர்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் $1.5 $25 வரைக்கும் இன்கம் பைனான்ஸில் எடுக்கலாம். ஸோ 7500 வரைக்கும் எடுக்கலாம். என்ன மாதிரி அந்த இன்கம் நீங்கள் எடுக்கிறன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது விடிலுக். ஸோ விடிலுக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை பற்றின ஒரு அப்டேட் என்னோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நியூஸ் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோஸை போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஸோ யாருமே இந்த விடிலுக்கில் போயிட்டு இனி டெபாசிட் பண்ண வேணாம். ஸோ டெபாசிட் பண்ணவங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் நான் இன்கம் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி டெபாசிட் பண்ணவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். பட் திரும்ப போயிட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஓகே, இப்போ பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் ஃப்ரீயாக டாலர்ஸ் எடுக்கலாம். குறைஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் $0.5 கிட்டத்தட்ட $25 வரைக்கும் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஃப்ரீயாக எடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி இந்த பைனான்ஸில் போயிட்டு இவங்க தார ஆஃபரை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த $25 வரைக்கும் ஏர்ன் பண்ணுற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் ஃப்ரீயாக ரிவார்டு எடுக்கிற விஷயத்தை சொல்கிறேன். இது கோகுல் டெக்கோட வாட்ஸ்அப் குரூப். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ கீழே வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்குது. ஸோ அது மூலமாக ஜாயின் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை இதே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் அதே லிங்க் தான் இதுவும் இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு. ஸோ இப்போ பாருங்கள், இதில் கோ டு ஆப் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் டிரெக்டாக உங்களோட பைனான்ஸ் ஆப்புக்கு போகும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக பைனான்ஸ் வச்சுருக்க வேணும். அதாவது கிளைம் பண்ணி ஃப்ரீ அமௌண்ட் எடுக்கிறதுக்காக. ஓகே, இதில் பாருங்கள் கோகுல் டெக்னு சொல்லி காட்டுது. கீழே ஓப்பன்னு சொல்லியிருக்கு. இதை நான் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இதை க்ரியேட் பண்ணது நான் தான். ஸோ இதை ஓப்பன் கொடுத்ததும் எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிரிப்டோ கரன்சியில் கிடைக்குது. பட் அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணால் நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட 25 USDT வரைக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். எல்லாருமே எடுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைம் பண்ணுற ஒவ்வொருத்தரோட எண்ணிக்கையை பொறுத்து உங்களுக்கு USDT கிடைக்கும். ஸோ 0.1 USDT மட்டுமே நான் கொடுத்து அதை 100 பேருக்கு ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட 15 மடங்கு இன்கம் இதால் வருது. ஸோ 1.5 USDT 100 பேர் இதை ஓப்பன் பண்ணுறதுனால எனக்கு அந்த 1.5 USDT ரிசீவ் ஆகும். ஸோ என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், சென்ட் கிரிப்டோ ரெட் பேக்கெட்ஸ் அண்ட் கெட் அப் டு 25 USDT. ஸோ நீங்கள் கிரிப்டோவை சென்ட் பண்ணி அதுக்கு மேலே அதை அமௌண்ட் எடுக்கலாம். ஸோ 25 USDT கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கீழே சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ இதில் பாருங்கள், நான் க்ரியேட் பண்ணி 62 பேருக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டாக USDT கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் சென்ட் ஹிஸ்ட்ரியில் கோகுல் டெக். ஸோ அதுக்கு நேராக பாருங்கள், இந்த ஷேர் பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ வியூ டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் கிரிப்டோ ரெட் பேக்கெட் டீட்டெயில்ஸில் யூ ஹேவ் சென்ட் 0.001 USDT. ஸோ 0.001 USDT 100 பேருக்கு நான் பிரித்து கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 0.001 0.00059 USDT வரைக்கும் கிளைம் பண்ணிட்டாங்க. அதாவது 100 பேருக்கு கொடுத்துருந்தேன். 62 பேர் கிளைம் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் பார்க்கலாம். ஸோ அது தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் பேக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நான் கொடுத்த அந்த கிரிப்டோ அதாவது 0.001. ஸோ அதை கிளைம் பண்ணிட்டாங்க. ஒரு 62 பேருக்கிட்ட 100 பேருக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இதில் பாருங்கள், லெவல் 1ல் டோட்டலாக 25 பேர் அதை கிளைம் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன அமௌண்ட் தான் எடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு 0.5 USDT ரிவார்டாக கிடைக்கும். ஸோ 62 பேரில் பாருங்கள் 25 பேர் நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அதால் இந்த 0.5 USDT கிளைம் பண்ணி எடுக்கலாம்.
ஸோ 5 USDTக்கு நேராக பாருங்கள் கெட் ரிவார்டுன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பாருங்கள் யூ ஹேவ் ரிசீவ்ட் 0.5 USDT டோக்கன். ஓகே, கிளைம்டுன்றதை வந்து நான் கிளிக் பண்ணதும் பாருங்கள் இப்போ வந்து எனக்கு 0.5 USDT வந்து ரிசீவ் ஆகிட்டுது. ஸோ அதை வந்து காட்டுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், டைமையும் பாருங்கள், இன்றைக்கு வந்து டேட் வந்து 4ஆம் மாதம் 10ஆம் தேதி. அடுத்தது பாருங்கள் 7:24க்கு வந்து அந்த கிளைம்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து 0.5 USDT வந்து ஃப்ரீயாக வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, பேக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணதும் 2 USDTயாக இருந்தது வந்து 2.5 USDTக்கு வந்து சேஞ்ச் ஆகி இருக்குது. ஓகே, ஒரு 25 பேருக்கு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து நான் வந்து பெரிய அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 பேரும் வந்து கிளைம் பண்ண எனக்கு வந்து இன்னொரு 1.5 USDT வந்து எனக்கு ரிவார்டாக வந்து கிடைக்கும். அதையே வந்து 400 பேருக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து 6 USDT வந்து கிடைக்கும். 900 பேருக்கு அந்த ரிவார்டை கொடுத்து அவங்க வந்து கிளைம் பண்ணி எடுத்தாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து 17 USDT வரைக்கும் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 USDT வரைக்கும் வந்து இதில் வந்து நான் கிளைம் பண்ணி எடுக்கலாம். அதாவது 900 பேர் வந்து கிளைம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ரிவார்டாக வந்து நான் கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இதை வந்து என்னென்னு க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால், ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் க்ரியேட்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து கொடுத்துட்டு இதில் வந்து எந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களோட யூசர்ஸுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. ஸோ USDT உங்களுக்கு எந்தெந்த இதில் வந்து பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுக்கலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ USDTயை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் நம்பர் ஆஃப் கிஃப்ட்னு சொல்லியிருக்கு. ஸோ எத்தனை கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஒரு 100 பேருக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் இதில் வந்து 100ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள் டோட்டல் ரெட் பேக்கெட் அமௌண்ட், அதாவது எத்தனை USDTயை வந்து 100 பேருக்கு வந்து அதை சேராக வந்து கொடுக்குறது. ஸோ இதில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஒரு 0.1 USDT. 0.1 USDTயை வந்து 100 பேருக்கு வந்து சேராக வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் வந்து ரிவார்டாக வந்து போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கிடைக்குது இதால். ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் இல்லை. பட் இது வந்து ஒரு கிஃப்ட்டுக்காக வந்து அவங்க வந்து கிஃப்ட்டை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ரெட் பேக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ரிவார்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்காக. ஓகே, 0.1 USDTயை பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு ரெண்டமாக வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து போகும். அடுத்தது பாருங்கள் கிஃப்ட் விஷஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதில் போயிட்டு வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட நேமை வந்து கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பராக இருந்தால் உங்களோட சேனல் நேம் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது விஷ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணலாம். ஸோ இதில் போயிட்டு நான் வந்து கோகுல் டெக்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 0.1 USDTயை வந்து 100 பேருக்கு வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பாருங்கள் ஃபண்டிங் வாலெட்லேருந்து இந்த பேமெண்ட் வந்து எடுக்கும். ஸோ கண்டினியூ வந்து கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து என்னோட பைனான்ஸோட பே பண்ணுறதுக்கான பின் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ ரெட் பேக்கெட் கிரியேட்டட். ஸோ ரெட் பேக்கெட்டை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் சேவ் வித் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் என்னோட கோடும் வந்து வரும். இதில் பாருங்கள் சேவ் லிங்க்னு சொல்லியிருக்கு. அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இதை வந்து கோகுல் டெக்கோட குரூப்பில் வந்து நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு சென்டை கொடுத்ததும் பாருங்கள் இதை வந்து இனி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்கை வந்து சென்ட் பண்ணுறதும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து கிளிக் பண்ணி டிரெக்டாக வந்து பைனான்ஸுக்கு வந்து போவாங்க. கோ டு ஆப் அதை வந்து கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து கோகுல் டெக்னு சொல்லி காட்டுது. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் வந்து கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்டில் வந்து எவ்வளோ சேர் வருதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஓப்பன் கொடுத்ததும் உங்களோட பேலன்ஸில் வந்து இது அட் ஆகும். பட் இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட். பட் நீங்களும் வந்து இதே மாதிரி க்ரியேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணால் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு 25 பேர் வந்து கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற மாதிரி $0.5 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு 100 பேர் வந்து கிளைம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 1.5 USDT வந்து கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர மாதிரி நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை. இது வந்து யார் வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து இந்த மாதிரியான ஆஃபர்ஸில் வந்து போகுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் 0.1 USDTயை வந்து நான் வந்து 100 பேருக்கு வந்து ஷேர் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து 100 பேரும் வந்து கிளிக் பண்ணி கிளைம் பண்ணாலும் எனக்கு வந்து 1.5 USDT வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட
15 மடங்கு அமௌண்ட் வந்து இதால் வந்து கிடைக்குது. ஸோ நான் வந்து 0.1 வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் ஒரு ரெட் பேக்கெட்டை வந்து க்ரியேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த பைனான்ஸில் போயிட்டு இந்த ஆஃபரை வந்து கிளைம் பண்ணி எடுக்கிற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து விளங்கி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.